ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மசாலா முட்டை சாதம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எங்கள் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 10-15 வெள்ளை பூண்டை தோலை உரிச்சிட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம். அதை இப்போ இந்த எண்ணெயில் நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பி ஆயிடணும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் நம்ம பெப்பரையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இந்த முட்டை சாதம் நம்ம பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆனும் இல்லை, லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு இருக்கையிலேயே பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி அதையும் இதோட போட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மசியறதுக்கு நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது தக்காளியெலாம் நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம கிண்டிடலாம். இப்போ மசாலாவோட அந்த முட்டையும் சேர்ந்து நல்லா வதக்கிடுவோம். முட்டையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி கூட போடலாம். பாஸ்மதி ரைஸ் இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாதத்தை போட்டாச்சு. அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள், இந்த பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகு, அதை அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதில் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. தேங்காய் இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் இருந்தால் கூட போதும். அதை இது மேலே ஊற்றிடலாம். இதுதான் சூப்பரான அந்த முட்டை சாதத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம அதில் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம அந்த தேங்காய் பால் எல்லாம் நல்லா தண்ணி உரியறதுக்கு வச்சிடலாம். தம் போட்ட மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான மசாலா முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு இது டஃப் கொடுக்கும். அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.